இதையெல்லாம் நாம் இப்போ சொன்ன உணர்வுகள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இந்த உணர்வெல்லாம் செய்ய வேண்டியக்கூடிய ஒரு இந்த உணர்வெல்லாம் நம் கண் கவருது, நம்ம ஆன்மாவை மாற்றுது, நம் உயிரிலேயே உணர்வுகள் பழுது, இந்த உணர்ச்சிகள் நம்ம இரத்த நாணங்களிலே கலக்குது. இப்போ நாம் இந்த மாதிரி பழக்கி கொண்டால் இப்போ ஒருத்தருக்கு நம்ம வீட்டிலையோ அல்லது மற்றவங்களுக்கோ வருதுன்னா ஈஸ்வரான் உயிரை எண்ணி இப்போ நம்ம வீட்டில் அந்த சக்கரத்தை நீங்கள் அதை பார்த்து பார்த்து அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெறணும்னு அதுலேருந்து வெளிச்சு வரும். உங்கள் உடலுக்குள் அந்த சக்தி பெறும். அந்த சக்கரத்துக்கு முன்னாடி இருந்தேன் என் குழந்தைக்கு கல்வி ஞானம் பெறணும், கருத்தறிந்து செயல்படும் திறன் பெறணும், உலக ஞானம் பெறணும், உலகை காத்திரும் அறிஞானம் பெறணும், அவன் உடல்நலம் பெறணும், தெளிந்த மனம் பெற வேண்டும், மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழணும். அதே மாதிரி மனைவிக்கு அது கிடைக்க வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் இந்த உணர்வுகளை நம்ம செலுத்தி பழகணும். ஏன்னா நம்ம எதையெல்லாம் நம்ம குறைகள் காணவே கூடாது, குறைகள் சொல்லவே கூடாது. நமக்கு தெரியுது அந்த உணர்வை என்ன செய்யும், அந்த இதே மாதிரி சக்கரத்து முன்னாடி இருந்து என் தொழில் வளம் பெறணும், என் வாடிக்கையாளர் வளம் பெறணும், என் நண்பர் உடல் நலம் பெறணும், அவன் குடும்பம் ஒன்றுபட்டு வாழணும், நாம் பார்த்த நண்பர் குடும்பத்தில் ஏதாவது மகிழ்ச்சி நான் சக்தி வரணும், அவர்கள் ஒன்றுபட்டு வாழும் தன்மை வரும், பண்புடன் பதவியுடன் வாழும் அந்த சக்தி அந்த குடும்பத்தில் வளரும். அப்படின்னா அவங்க உணர்வு நம்ம இந்த குடும்பமாக இருக்குது, இந்த உணர்வை நாம் எடுத்து என்ன செய்கிறோம், இந்த உணர்வு வளர்க்க வளர்க்க நாம் அந்த சூரிய நட்சத்திரத்தின் உணர்வோடு ஒன்றும் அவங்களையும் நம்மளோட இணைக்கிறோம். அந்த உணர்வு அவங்க அறிந்த உணர்வு அறியாத அங்கே இயக்க உணர்வு நமக்குள்ளே இருக்க இயக்காத தடைப்படுத்துகிறோம், அவங்க நல்லா ஆகணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம நினைக்கிறோம் ராமயானத்தில் நினைச்சோம், ராமேஸ்வரத்தில் ராமன் நேரம் ஆகிப்போச்சு, இந்த உடலில் வந்து எல்லாம் சேர்த்து குவித்து அந்த தனுசு கோடி எல்லாவற்றும் ஒன்றாக இணைக்கின்றான். ஆகவே அந்த ஒன்றாக இணைக்கும் சக்தி நீங்கள் இந்த சக்கரத்திலேருந்து நீங்கள் பெறணும். எல்லா உணர்வுகளையும் நம்ம இயங்கி பெறணும். எது வந்தாலும் இப்போ குழந்தைய பார்த்தோன்னா நல்ல பிள்ளையாக வரணும், இப்போ நம்ம சேட்டை பண்ணுறான்னா அந்த குழந்தைய நல்லவனாக வரணும், ஞானியாக வரணும், தெளிந்த மனம் பெறணும், ஆக பொருளறிந்து செயல்படும் சக்தி வரணும், அருஞானம் பெறணும். இந்த வயதில் நம்ம சொன்னால் பெரிய தத்துவ ஞானி ஆயிடறான். அவனை பற்றி நம்ம வெறுப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த சக்கரத்திலிருந்து நம்ம குடும்பத்தில் ஏதாவது சிறிவாதம் இருந்தாலும் கூட எங்கள் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த அகிஷமா மகிழ்ச்சினால் சக்தம், துருவ மகிழ்ச்சினால் சக்தம், துரு நட்சத்திரத்தின் பேரருளும் குரு அருளால் படர்ந்து எங்கள் குடும்பத்தில் படர்ந்து அந்த அருஞானம் தரக்கூடிய சக்தி என் குடும்பத்தில் வரணும், பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும், என் பையனுக்கு அந்த நிலை, என் மனைவிக்கு அந்த உயர்ந்த நிலை பெறணும், அந்த அருள்பார்வை எனக்கு என்றுமே நல்ல வழிபடுத்தணும். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு அந்த அருஞானம் பெறணும், அந்த அருள்வழி என்னை நல்ல வழிபடுத்தணும், இந்த இணைத்து பழகணும். என்றால் இதுதான் நம்ம ஞானிகள் கொடுத்த முறைகள். ஆக அவர்கள் சென்றார்கள், அந்த உணர்வை நாம் எடுத்து நமக்குள்ள எடுத்தால் அவர் வழியிலே போகிறோம். இதில் தான் நம்ம ஆயுள் மெம்பராக சேரணும். இதில் இப்போ நீங்கள் இதில் தான் ஆயுள் மெம்பராக சேர்ந்துருங்க. அந்த ஆயுள் காலம் முழுதுக்கு நாம் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் என்றும் பேரானந்த நிலை என்றும் என்னும் அதாவது ஏகாதசி எதுவுமே நமக்கு பகமை இல்லாத உணர்வு என்ற நிலைகளே எல்லாமே நிலை. ஏகாதசிங்கிறது 10ஆம் நிலை. எந்த நிலையும் நமக்குள் அந்த 10ஆம் நிலை அடையணும். ஆனால் இதை நீங்கள் பெறணும். மற்ற நேரம் தியானத்தில் எல்லாம் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு இந்த அருள்சக்தி பெற மட்டும் இது வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தில் வழி நடத்தி காட்டணும். உங்களை பார்த்து உங்களை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த அருஞானம் பெற வேண்டும் என்ற சக்தி வரணும். மற்றவங்க உணர்வுக்கு தக்க ஏதோ பேசுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஈஸ்வரான் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவழியும் பெறணும். அவங்களும் பொருளறிந்து செயல்படும், அந்த உணர்வு நமக்குள் விடாதபடி தடுத்து பழகும். அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு இதுவும் நீங்கள் ஒரு காலம் நல்லதை உணர்வீங்க. அவங்க ஏதாவது குறையடிச்சாங்கன்னா நீங்களும் ஒரு காலம் நல்லதை உணர்வீங்க. ஆக இந்த மெய்ப்பொருளை காணுவீங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் இந்த வாக்குகளை சொல்லணும். அவங்க செவிகளில் படும்போது பதிவாகும். அப்போ அவன் சிந்திக்கும் திறன் வரும். நம்ம உணர்வு அங்கே வேலை செய்யும். திட்டவனை நினைச்ச உடனே உடனே வேலை செய்ய நம்ம கொதிப்பது எல்லாம் வருதில்லை. இப்போ இந்த அருளின் சக்தி வரும்போது நாம் இந்த மாதிரி செய்தோம்னா இதே மாதிரி. இப்போ ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு சொல்லாதீங்க. அந்த சக்கரத்துக்கு முன்னாடி குழந்தைய பிறகும், அதன் அறிஞான குழந்தை உருவாகும்னு நினைங்க. நீங்கள் அதே மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா எங்கள் புத்திர பாக்கியம் வேணும்னு கேளுங்க. அப்போ நீங்கள் கேட்டு இதே மாதிரி சொல்லி நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சியான சக்தி உங்கள் உடலில் படும். உங்கள் கணவன் மனைவி வசித்து வந்து போல் வருவாங்க. இந்த இருவுணர் ஒன்று புத்திர பாக்கியம் பெறும் சக்தி 2 பேரும் பெறுவாங்க. நீ சீக்கிரம் புத்திரம் பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்க. சொல்றதாச்சுங்க. இப்போ நம்ம அந்த துருவ நட்சத்திர உணர்வுடன் நாம் குரு அருளால் நாம் செயல்படும் போது இப்போ என்ன செய்யுது, இந்த அங்கங்கள் ஒன்று சேர்த்து இயங்கினால்தான் இந்த உடலை பாதுகாக்கும். அங்கங்களில் ஒன்று குறைவாக இருந்தால் என்ன பண்ணும், சரியாக முடியாது. ஆகத்தான் நாம் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் நம்ம குரு அருளால் இணைக்கிறார். அந்த இணைத்து கொண்டு நாம் ஒன்றாக இணைவோம். நாம் எந்த நிமிஷமும் அந்த அரு உணர்வை பெறவும், எல்லாருக்கும் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் தியான வழி அன்பர்கள் ஒன்று சேர்த்த நிலைகள் இருக்குது. நாம் அந்த அருள் வட்டத்தில் வாழணும். அதன்படி நாம் இதை பின்பற்றி நாம் இந்த சக்கரங்களை எடுத்து நாமும் இதுக்காக வேண்டி நீங்கள் அந்த அருள் பெற வேண்டும் நான் தியானிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் அருள் பெற வேண்டும் என்று தியானிங்க.
அப்போ அவங்க உணர்வுகள் நல்ல நிலை ஆகணுங்கிறது நம்மளுக்கு ஒன்று சேர்த்த நிலை வரும். நம்ம ஒன்றுபட்ட நிலையில் இந்த மாதிரி செய்தோம்னா இந்த மூச்சாலைகள் நம்ம தெருவுக்குள் அதிகமாக சேர்ந்து பரவப்போது மற்ற தீமையான நோய்களோ கலவரங்களோ வர்றதை எளிதில் தடுத்து நிறுத்தலாம். அந்த தெருவில் நல்லதாகவும் செய்யலாம். குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழும் தன்மை செய்யலாம். எந்த நிலை வந்தாலும் குரு அருளார் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை நான் பெறுவேன். என் உடல் முழுதும் பெற வேண்டும். இந்த ஊரெல்லாம் நலமாக்க செய்யும். அந்த அருள் சக்தி பெற வேண்டும் பிரார்த்திப்பேன். அதன் வழி அந்த ஊர் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்தது. நீங்க ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க இதே மாதிரி சக்கரத்து முன்னாடி நின்று இதெல்லாம் இருந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கும், நோயெல்லாம் நீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இந்த சக்கரத்து முன்னாடியே சொல்லுங்க. அதே பிரகாரம் அந்த நோய் நீங்க பார்க்கலாம். ஆக நம்முடைய சக்தியை பரப்பும் ஒரு தான் நிறைய வச்சுட்டோம்னா இதே உணர்வாங்க வேலை திட்டினவங்களை இயக்கவில்லை. இதே மாதிரிதான் உங்களுக்கு நான் எங்க இருந்தாலும் இந்த குரு அருள் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த அருள் சக்தியை நீங்க பெறணும், இந்த உணர்வை மாற்றணும். ஆனால் கூடுமானவர்களும் இந்த உடல் சிறிது காலமே இருக்குது. அந்த நேரத்தில் நாம் எதை எடுக்கணும்? அது உணர்வாக இந்த இருள் என்ற நிலை உடல் குறையும். உணர்வின் தன்மை உண்மையாகும் போது ஒளியாகாது. விஷயத்தின் தன்மை உழப்பும்போது உடல் குறைவு விஷயத்தின் தன்மைக்கு மாற்று ஒளியா இருளா. ஆக இந்த இருளை நீக்கும் நிலை வரும்போது இனி பிறவிக்கிறோம். ஒளி என்று உணரும் போது அங்கே அருள் ஒளியாக மாறும். இந்த நிலையை நாம் பின்பற்றி நாம் இதை எல்லாரும் எதில் இருக்கிறோம்? துருவ நட்சத்திரத்தின் அங்கத்தினராக இருக்கும், ஆயில் மெம்பராக இருக்கிறோம். அதோடு இணைந்து என்று பிறவிலா நிலை அடையும் அந்த மார்க்கத்துக்கு நாம் போகிறோம். நம் வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையில் வரும் சில தீமைகளை நீக்கும் சக்தியை நாம் பெறுறோம். எல்லாரும் அந்த அருஞானம் பெற செய்யும். எல்லாரும் அருள் உணர்வு பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். மீண்டும் இருளை அகற்றும் அந்த சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வு நாம் இதைத்தான் தியானிக்கிறோம். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் இப்ப கஷ்டமான நிலைகளை பார்க்கிறோம். உன்னை எதை தியானிக்கணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும். என் உடல் முழுது பண்ணி ஜீவாத்மா பெறும். இப்போ கோபப்படுவரை பார்க்கிறோம். உடனே ஈஸ்வரான்னு சொல்லி நிறுத்தி உள்ளு போகாம நிறுத்தணும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலும் உள்ளுக்கு செலுத்திட்டு அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபத்தோட சண்டை போடுறாங்க இல்லைங்க. அப்ப அவங்க பொருள் இருந்து செயல்படும் அந்த சக்தி பெறணும். அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழும் அந்த திறன் அவங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைறோம். அப்ப என்ன செய்யணும்? இது உணர்வு நமக்குள்ள இதை மாற்றிடும். அவங்க என்ன சரியா இருக்கும். நீங்க போய் திருப்பி சண்டை போட்டு நீங்க புத்தி சொல்லுங்க. இப்ப யாராவது ஒருத்தர் நீங்க 2 பேர்ல சண்டை போடுறாருன்னா ஒருத்தர் போய் நீ கொஞ்சம் பொறுத்து பாப்பானே, நீ அவன் சார்பில் பேசணும், இந்த ஆள் சண்டைக்கு வருவான். நீ சமாதானப்படுத்த முடியுமா? இல்லை இந்த ஆளை போய் சொன்னாலும் நீ அவனுக்கு சாதமாக இப்படித்தான் வரும். அவன் உணர்வுக்கு தக்க நம்ம ஒத்துக்கொள்ளலைன்னா நம்ம குற்றவாளி ஆக்குவோம். இப்போ நாம் அதை நுகர வேண்டியதில்லை. உடனே நம்ம சுத்தப்பட்டு நம்ம நல்லா நினைக்கணும். இந்த உணர்வு நமக்குள் வளர்த்துக்கிட்டோம்னா அவன் மகிழ்ச்சியான சக்தி வரணும், அவன் சிந்திச்சு செயல்படணும், ஒன்றுபட்டு வாழணும் அப்படின்னு உணர்வை நாம் சேர்த்துட்டோம்னா அப்போ என்ன செய்யறோம்? இது நான் சாந்தமான ஒரு பாடு. அவன் உடல்ல இருந்து எடுத்து இந்த சமைச்ச உணர்வு நமக்குள்ள இருக்கு. இந்த சொல்லாச்சு இந்த மாதிரி செய்து இப்போ உங்களுக்கு தான் இப்போ கஷ்டம், நீ இந்த மாதிரி செய்து பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இந்த உணர்வு அங்கே கேட்க வச்சு இந்த உணர்வு எடுத்தேன்னா அவங்க எடுப்பாங்க. அதை நீ என்ன போய் நிதானப்பா சண்டை போட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்ம சந்தர்ப்பம் எப்படி இந்த உணர்ச்சிகளை விட்டு நீங்கள் சண்டை போட்டீங்க, அன்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த உணர்வோட ஞானத்தோட சொல்லப்படும் போது இந்த உணர்வுகளை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. இந்த ஈர்க்கும் சக்தி இல்லைன்னா நீங்க போய் என்னப்பா இந்த மாதிரிலாம் செய்திருக்கீங்கன்னா 5-6 பேர் தெரிஞ்சாது அவர் சார்பா பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது நம்ம உணர்வை வளர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது. நீ சண்டை போட்டுட்டீங்க 2 படி வாழ்க்கை தான். இந்த உணர்வு அவங்க விட்டு சொன்ன நோயா மாறுது. அப்ப அவங்க சிந்திக்கும் தன்மை இழக்குது. இப்போ இந்த மாதிரி வரப்போகும்போதெல்லாம் அது பொறுப்போடு இருந்து 2 பேரும் ஒன்று சேர்த்து வாழணும். அதுக்கு அந்த மகிழ்ச்சினா சக்தி பெறுங்க, உங்க உடலை சேருங்க. அவனுக்கும் தெளிந்த மனம் வரணும்னு நினைங்க. 2 பேர்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கும். கொஞ்சம் கேட்பாங்க, கேட்டாதான் உள்ளுக்கு போகும் சொல்றத தக்குங்க. அப்ப நாம இந்த உணர்வை சேர்த்துட்டோம்னா இப்ப அவங்க உணர்வு நமக்குள்ள விளையிறதில்லை. அதை எடுத்து அவங்க கிட்ட சொல்லப்போ அவங்க மாறுறாங்க இல்லைங்களா? அப்ப நான் மாற்றி அமைக்கிறது எப்படி? இந்த உணர்வை மாற்றணும், இந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும். ஆக நம்ம வாழ்க்கையிலேயே இந்த தியானம்ங்கிறது தீமையை நமக்குள் வராதபடி அருள் உணர்வை நமக்குள் இந்த உயர்ந்த சக்திகளை சமைச்சு அந்த ஞானத்தின் உணர்வு நாம் சேர்க்கப்படும் போது இந்த உணர்வு நினைச்சு எல்லாம் தெளிந்த மனம் வருது. அந்த துருவ நட்சத்திர உணர்வு நமக்குள் விளையுது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இதே சொல்லிட்டு வந்தோம்னா இந்த கோடி கரையிலிருந்து தனுசு கோடி எல்லாவற்றையும் ஒன்னா சேர்த்து ஒளியாக மாறுது. அப்படிங்கிறது தான் ராமேஸ்வரத்தின் தத்துவம். சொல்றது ராமன் என்றால் எண்ணம்.
நான் நுகர்ந்தது உருவாக்குது. எதை உருவாக்கும்னா அதுவே ஈசனாக உருவாகுது. ராமேஸ்வரம் இப்ப எண்ணத்தால் உருவாக்குனதா ராமலிங்கம். அப்ப நம்ம உயிர் நினைச்சு ஒளியான சரீரமாக அந்த ஒளியாக மாறணும். இப்ப சொல்றது நாம இதை நாம பக்குவப்படுத்தணும். இந்த நிலைக்கு நாம வரணும். ஏன்னா இந்த உலகில இன்னைக்கு நாம கோபம் என்று எந்த ஊர்லயாவது கோபம் சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்க. இந்த உணர்வுகளை என்ன செய்யுது? ஏன்னா மேகத்தை கூட்டி அதுல இருந்து மழை பெஞ்சி அதுல இருந்து உணவு விளைஞ்சி நாம சாப்பிட்டோம். இந்த உணர்வு மனிதன் எடுத்துக்கொண்ட பிற்பாடு வெறுப்பும் வேதனையும் தொலைச்சி போடணும். எந்த கிராமத்தில் அது அதிகமாக சேர்த்ததுன்னா உண்மையிலேயே பாருங்க, அந்த கிராமங்களில் சுற்றி இந்த உணர்வு பட்ட பின் நினைச்சு இந்த உணர்வு எதிராளிகள் மேகங்களை கலைச்சி விட்டுரும். இந்த பக்கம் மழை பெய்யாது. இதை கண்டோன்னு அது விலைக்கு விட்டுரும். விலைக்கு விட்டா என்ன செய்யும்? பக்கத்தில் மழை பெய்யும், இங்கே மழை பெய்யாது. இப்ப மனிதனுக்குள் விளைவைத்த இந்த சக்தி அந்த ஊட்டு நம்ம உடலுக்கு இடுறதோட மட்டும் நம்ம செய்யற வெள்ளாமையே கிடைக்கும். இந்த வேதனையான உணர்வு போய் நீங்க வெள்ளாமை செய்தீங்க. இந்த உணர்வு என்ன செய்ய அதுக்குள்ள படப்பட்டு அதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம். அப்ப அந்த உணர்வு என்ன செய்ய அந்த செடி கருக்கு இந்த வேலையும் செய்யும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்த இயக்க நிலையிலிருந்து வருது. இப்படி நம்ம வர அறியாம இயக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம மாறணுமா இல்லையா? அதனால நாம கூட்டு தியானங்கள்ல இந்த மாதிரி சொல்லி நீங்க ஊர்ல இந்த மழை பெய்யும் நினைங்க. இப்ப அது வந்து மழை பெய்யாத ஊர்ல கூட மழை பெய்யும். நம்ம இழுக்கணும். இப்ப 27 நட்சத்திரங்கள் நினைச்சு தூசியா வருது. இந்த மேக கூட்டத்துக்குள்ள இருக்கு. எதிரியான நிலைகள் ஒன்றோடு ஒன்று மோடணுன்னு பழியின் மென்ன உடனே விலகி செல்லுது. ஆனா அதே சமயத்துல விலை செய்யும் வேகத்துல இன்னொரு பக்கத்துல அந்த அதை அந்த மேகக்கூட்டத்தில் மோதணுன்னு நீருக்குள் பார்த்தோன்னா வெடிக்குது. நீங்க ஒரு நல்ல ஜூடு பண்ணி தண்ணி பட்டியின் வெடிக்கும். அப்ப அந்த உணர்வின் தன்மை மேக நீருக்குள் போடணும்னா பட்டியின் வெடிக்கும். திடீர்னு வந்து விழுகும் இந்த வேகத்துல. அப்ப அந்த உணர்வின் சப்தம் கேட்டவன் நினைச்சு பூமியே நடுங்குது நம்ம இருக்கிற இடம். இந்த உணர்வின் அறிவால் நினைச்சு இங்க இருக்கிற மேகம் எல்லாம் அந்த பக்கம் போயிடும். அந்த இடிமின்னல் வரக்கூடிய இடங்கள்ல மழை பெய்யதானே இருக்காது. இது ஒதுங்கி சாந்தமான இடத்துல மழை பெய்யும். இதே மாதிரி வீட்டுல ஒருத்தருக்கு இந்த தெருவில் சண்டை போடுறான்னு இந்த உணர்வு நினைச்சு விலைக்கு போய் அந்த பக்கம் சாந்தமான இடத்துல போய் மழை பெய்யும். உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு அர்த்தம் ஆச்சு. இது மனிதனுக்கு அதுல இருந்து எடுத்து வளர்த்தவன் தான் இந்த உணர்வின் எண்ணத்திற்கு வலு ஜாஸ்தி. இந்த மாதிரி செய்யும்போது ஆகும். இப்ப நாம நிச்சயம் இந்த கூட்டு தியானங்கள்ல நாம எல்லாம் அண்ணி மேகக்கூட்டத்தில் மகிழ்ச்சி சக்தி பெறணும் அப்படின்னு நம்ம உணர்வை எண்றோம். அந்த எண்ணும் போது நிச்சயம் கொஞ்சம் நம்ம அதுல இருந்து வளர்ந்தவங்க அதை எண்ணி அங்க கூட்டணும். நம்ம உணர்வு அங்க கலக்குது. அந்த உணர்வு கலந்தவன் நினைச்சது நல்ல உணர்வுலாம் மேகங்களா கூட்டச்சு. அது மழையா பெஞ்சோன்னா நாம எல்லாரும் நல்லா இருக்கும் எண்ணத்தோட பெய்யும் போது அந்த மழை பெஞ்ச உடனே பாருங்க, சில காடுகள்ல பூச்சி புழு இருந்துச்சுன்னா இந்த உணர்வு பட்டோன்னே அது நல்ல அணுவா மாறும். இது விஷத்தை மாற்றி அந்த மலத்தை போட்டோம்னா அந்த செடி நல்லா இருக்கும். ஆனா செடியில இருந்த வாசனை தான் அது நுகரும் சாப்பாடா எடுக்கும். அதே மலத்தை கொடுக்கும், இது உடமா கொடுக்கும். மற்ற உணர்வு நான் வேதனையான உணர்வானவொன்னு இந்த செடியை சாப்பிடும். அப்ப சுத்தமா முனியில கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? சத்து இருக்காது, வெள்ளாம் இயற்கை நீர்கள்.